ஒற்றை கையால் ஊசி போடுற சிரிஞ்ச கண்டுபிடிச்சவங்க ஒரு பெண்ணுங்க. அவங்க பெயர் லெட்டிஷியா மம்ஃபோர்ட் கியர். முதல் நூற்றாண்டிலேயே திரவ மருந்த உடல்ல செலுத்துறத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் 19ஆம் நூற்றாண்டோட மத்தியில ஆரம்பிச்சு இறுதி வரைக்கும், அதாவது 1844 இருந்து 1894 வரை படிப்படியான முன்னேற்றங்களை கண்டிருக்குது ஊசி போடுற சிரிஞ்ச். மருந்துனாலே உள்ள போனா போதும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனா ஊசி போடுற வேலையை செஞ்சுட்டு இருந்த அமெரிக்க செவிலியரான லெட்டிஷியா ஊசி போடுறதுல இருக்க நடைமுறை சிக்கல்களை களைய முயல்றாங்க. தனிநபரா அந்த சிரிஞ்ச பயன்படுத்துறது கடினமாக இருந்துச்சு, சுகாதார குறைவானதாகவும் இருந்துச்சு, நோய் தொற்று சிக்கல்களும் அதனால வந்துச்சு. நியூயார்க்ல பிறந்து வளர்ந்து முதல்ல ஆசிரியராகவும் பிறகு செவிலியராகவும் வேலை பார்த்தவங்க லெட்டிஷியா. ஒரு ஊசி போட 9 பேர் தேவைப்படுற கருவி எப்படி வேலைக்காகும் அப்படின்னு யோசிச்சவரு தனக்கு தானே ஊசி போட்டுக் கொள்ளும் அளவுக்கு எளிமையான வடிவமைப்பு உருவாக்குறாரு. சிலிண்டர், பிஸ்டன், மருந்த விரல்களால் உள்ளே தள்ளும் அமைப்பு எல்லாமே அதுல உண்டு. ஒரே கையில கையாளுற வகையில தான் உருவாக்கிய சிரிஞ்சுக்கு 1896 விண்ணப்பிச்சு 1899ஆம் ஆண்டு காப்புரிமையும் பெற்றார். அறுவை சிகிச்சை செய்யும் போது உள்ளுறுப்புகளை தெளிவாக பார்க்க மேலடுக்குல இருக்கிற தசையையும் மத்த உறுப்புகளையும் ஒதுக்கி வைத்து பிடித்திருக்கிறவும் ஒரு டூல அவர் உருவாக்குறாரு. 1904ஆம் ஆண்டுல நேசல் ஸ்பெக்கிலம், ரெட்ராக்டர் இது ரெண்டுக்குமே காப்புரிமை வாங்குறாரு. நாங்கள்லாம் எதையும் சிங்கிள் ஹேண்ட்ல டீல் பண்ணி தான் பழக்கம் அப்படின்னு யோசிச்சு லெட்டிஷியா உருவாக்குன சிரிஞ்ச் பிளாஸ்டிக் கண்டெய்னரா இன்னைக்கு மாறினாலும் அடிப்படை வடிவமைப்பு இன்ன வரைக்கும் மாறவே இல்லைங்க. அறிவியல்ல லெட்டிஷியாவுடைய இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பா கருதப்படுது.